இப்போ நம்ம பேச இருக்கிறது விடாமுயற்சி. அந்த படத்தில் உள்ள கதையை இன்னைக்கு அஜித் ரசிகர்னு இல்லைங்க, புதுசாக வரக்கூடிய டைரக்டர், நாளைய இயக்குனர், அவங்க மனசில் என்னெல்லாம் தோணும் விடாமுயற்சி பார்த்துட்டு, இதை அப்படி பண்ணியிருந்துருக்கலாமே, இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே. அவங்களுடைய மனசாட்சி தான் ஃபயர் டிவி மை சேனல் மூலியமாக நான் பேச இருக்கிறேன். இந்த கதையை பொறுத்த அளவுக்கு ஆடியன்ஸ், சினிமா ரசிகர்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. எப்படிலாமோ பண்ணி செம ஹிட்டாக கொடுத்துருக்கலாம். சொதப்பல் சொதப்பல் சொதப்பல், ஓப்பனிங்கில் இருந்து இன்ட்ரோல் வர ஒன்றுமே இல்லைங்க. திரிஷா அது ஒரு மொக்க பீஸு, அடி வாங்கின பீஸு. எப்படி அவளை கொண்டு வந்து ஏதோ உலக அழகி ரேஞ்சில் அவ்வளவோ பில்டப். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அஜித் குமார் அவர்கள் உடனே இந்த இடத்துக்கு வரலங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்கி வந்தேன் அப்படின்னு ஒரு டைலாக். அது அவருக்கு 100% 1000% பொருந்தும். அப்போ அப்படிப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு அப்படின்னா வேர்ல்டு லெவல் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஹீரோ, ரியல் ஹீரோ. பர்சனல் லைஃப்லேயும் ஸ்க்ரீன்லேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு கதை ரெடி பண்ணும் போது அவர் மயில் திருமேனி சொல்கிறார், இல்லை அஜித் இப்படி தான் ஒரு கதை கேட்டார். யோ, இந்த கதைலாம் அஜித் ரசிகர் ஏற்றுக்க மாட்டாங்க, சினிமா ரசிகர் ஏற்றுக்க மாட்டாங்க தம்பி. மயில் திருமேனி என்னத்த நீ கதை சொல்லும் போது அப்படி புல்டப் பண்ணியிருப்ப சார், நீங்கள் இப்படி வாரீங்க அப்படி வாரீங்க, செஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அவருக்கு உன் மேலே ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? மீகாமன், தடயம், ஒரு 2-3 படம் எல்லாம் கிட்டு கொடுத்துருக்குறான். சரி, இவனை நம்பி நம்ம ஒத்துக்கலாம், நம்மளை கைவிட மாட்டான். கைவிட்டுட்டியே மயில் திருமேனி. சரிங்க, இந்த கதைக்குள்ளே வரோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அஜித் ரசிகர்கள், நாளைய இயக்குனர்கள், சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இது எப்படி பண்ணுனா படம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இவங்க மனசாட்சியாக நான் ஃபயர் டிவி இந்த சேனலில் வந்து நான் சொல்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம். சார், ஓப்பனிங் இந்த படத்தில் உள்ள கதை, திரிஷாவை கூப்பிட்டு போகிறாரு, அப்படி சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்காக வருது. இவங்க லவ் பண்ணது கிடையாது. அந்த அமரன் படத்தில் வருமே, யார், நம்ம சிவகார்த்திகேயன் படம். அது நிறைய படத்தை சொல்லலாங்க, விண்ணை தாண்டி வருவாயா, ஒரு 20 படத்தை சொல்லலாம். அதுதான் இன்ட்ரோல் வர வருது. சரி, அதை அப்படியே கட் பண்ணுங்க. ஓப்பனிங் அர்ஜுன் சாருக்கும் எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓப்பனிங் எடுத்த உடனே அர்ஜுன் சார் அண்டு தலை 2 பேரையும் அடித்து பிடிச்சி, என் ஒய்ஃப் எங்கடா, என் ஒய்ஃப் எங்கடா வச்சுருக்காரு, இப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிருந்துருக்கலாம். அப்போ ஆடியன்ஸுக்கு வந்து கூட கொஞ்சம் தெரிலா இருக்கும். ஏன் நீ வந்து பொண்டாட்டியே ஆகிட்டா, அதை அப்படியே விட வேண்டியதானே. அதை இவர் வந்து லவ் பண்ண மாதிரி, அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ஒரு சாங்கு 1.5 மணி நேரம் தேவையே இல்லைங்க. படமே மொத்தத்தில் தேவையில்லை. இருந்தாலும் இப்படி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாகும். ஃபைட்டு தலை வந்து எப்போ ஃபைட் பண்ணுவார்னு அஜித் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாம் ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்கங்க. கிளைமேக்ஸ் முடியும் போது தாங்க அடிக்கிறாரு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், விடாமுயற்சி. இப்படி கொண்டு போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஃபைட்டு, சரி, மனைவியை கொண்டு போயிட்டான், எடுத்த உடனே சேசிங்க அது இதெல்லாம் பண்ணி அர்ஜுனை போய் தேடி பிடிச்சி எதுக்கு சண்டை போடான்னு தலையை பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆடியன்ஸ். அப்புறம் ஓப்பன் பண்ணணும், என் மனைவி எங்கே வச்சுருக்க, நீ தான் எடுத்திருக்க, நீ தான் கடத்திட்டு போயிருக்க. இப்படி கொண்டு போய் ஒரு விறுவிறுப்பா அப்படின்ற ஒரு பிளாக் விட்டு, அதுக்கப்புறம் அவர் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், நான் இதனால தான் கடத்தினேன், இது எதுக்காண்டி கடத்தினாரு அர்ஜுனுங்கிற மாதிரி ஒரு மொக்க ஃப்ளாஷ்பேக். ஒய்வு தான் உன்னைய கடத்த சொன்னா, உன்னைய கொலை பண்ண சொன்னா, நீ அவளை கொலை பண்ணுற, நீ பணம் கொடு. கேவலமான திரைக்கதை. இது எப்படி அஜித் ரசிகர் ஏற்றுக்குவாங்க, சினிமா ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க? கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சினிமா ரசிகர்களே. அப்புறம் இன்னொரு சீன், கேவலமான ஒரு சீன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்ட்ரோலுக்கு முன்னாடி, இன்ட்ரோலோட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டி இது பிரேக் டவுன் ஆகி நிற்கும். அர்ஜுனும் அவருடைய லவ்வரும் கண்டெய்னரில் வருவாங்க. சரி வாங்கங்க, ஒய்பாங்க, இறக்கி விட்டுறேன், நீங்கள் வந்து வண்டியை சரி பண்ணிட்டு வாங்க. அப்படி தான் கடத்திட்டு போகிறாரு.
அப்படியே கட் பண்ணால் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி இவரை பார்ப்பாரு, ஒய்ஃபை தேடுவார், காங்கல கிட்னாப் தானே அது. எங்கே உன்னைய நான் பார்த்ததே இல்லையா, நீ யாரு, நீ யாரு. ஐயோ ஆடியன்ஸ்லாம் தலையை பிச்சு வெறி ஆயிட்டாங்க. மயில் திரும்பி நீ பக்கத்தில் இருந்துருந்தோம்னா போட்டு அடி பிறுத்திருப்பாங்க. என்ன இது ஸ்கிரீன்ல இதுதாங்க கதை. அந்த விடாமுயற்சியினுடைய ஒன்லைன் அவுட்லைன் எல்லாமே இதுதான். ரெண்டாவது அவரை தேடி போகிறாரு. ஒய்ஃபு வந்து இருக்க இடம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறார். யார் வேட்டையாடு விளையாட வரும் த்ரிஷா, அவர் நம்ம ஜோதியாவை தேடி போகிறார் கமலஹாசன். அந்த சீனு ஒரு 10-12 நிமிஷம் வச்சுருப்பார். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி ஃபைட்டு தாங்க, ஃபைட்டு அப்படி அடிக்கிறது வைக்கிறது. இன்னைக்கு வேர்ல்டு லெவலுங்க. இன்னைக்கு அஜித் சாருடைய ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் தான் சொன்னேன், நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் எல்லா ஹீரோவுடைய ரசிகரும் அஜித் சார் அப்படிங்க, அஜித் சாருடைய ரசிகர் அப்படிங்கும்போது தம்பி டே ஏன் நான் பேசலைங்க, அஜித் சாருடைய ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் பேசுகிறாங்க. மகிழ் திருமேனி நான் ஒரு மாதம் எங்கேயும் மெட்ராஸில் தலையை காட்டிடாத, அடி பிறுத்துருவாங்க, செருப்பாலே அடிப்பாங்க. அது எந்த மாற்றம் கிடையாது. படமாட பண்ணி வச்சுருக்க தலையை வச்சு இதுக்கு 3 வருஷம் 3.5 வருஷம் லைக்கா என்னடா கொடுமை பண்ணாங்க. அதை எடுத்து ரெட்ஜேன்னு எல்லாம் ஹிட்டு படம். அந்த வரிசையில் கேவலமான ஒரு படம் விடாமுயற்சியாக தான் இருக்கும். அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க உனக்கு மயில் திருமேனி. இதில் நான் மயில் திருமேனி அதான் பஸ்ஸு சொன்னது தான் சொல்கிறேன். அஜித் இந்த மாதிரி தான் கதையை கேட்டார். எங்கடா யார்கிட்டடா கதை விடுத? இந்த படத்தை நீ பார்த்துருப்பேல ஃப்ரீவி கீயை வச்சு கொளுத்திட்டு, சார் லைக்காட்ட போய் இந்த பணம் நான் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார், இன்னும் 60 நாள் டேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வேறு கதை இல்லையா டேரக்டர் யூனியனுக்கு போடா. எவ்வளோ அக்ஷன் டேரக்டர் தலைக்குன்னு ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுருக்கிறா. அதை நீ பண்ணலாமே. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, 3 கதையை கேட்டு 3 டேரக்டரை வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி மயில் திரும்பி நீ கொடுத்துருக்குறாரு. ஏதோ ஒன்று பண்ணி வைப்போம். எல்லா படத்தில் உள்ள சீனையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைடா, தப்பு இல்லை. அது நீ எப்படி பண்ணியிருந்துருக்கணும். போரு 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 விடாமுயற்சி. ஐயோ இத்தனை கோடி, எத்தனை டெக்னீஷியன் உழைப்பாளியுடைய உழைப்பு. அனிருத் இன்னைக்கு டாப்பில் இருக்கிறார், அவரையும் கொண்டு வந்து அது பாட்டு தேவையே இல்லை. அது ஓப்பன் சாங்கு, அப்புறம் ஒரு சோக சாங்கு. என்னடா யாருக்கு இது வந்து மார்க் கொடுக்க முடியும்? மொத்தத்தில் 0 மார்க்கு விடாமுயற்சி. அஜித் ரசிகர்களே, மகிழ் திருமேனியை விடாதீங்க. அவன் அட்ரஸ்லாம் கண்டுபிடிங்க. அவன் வீட்டில் போய் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்னடா தலையை வச்சு இப்படி எடுத்துட்டு மூஞ்சிலே குத்துங்க. அப்படி தான் இவனை அடித்தாதான் இந்த பெரிய ஹீரோவில் வச்சு பணம் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் திருந்துவாங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ வருஷம் டேரக்டரு. ஐயோ ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கடா. மயில் திருமேனி, உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி கேவலமான திரைக்கதை, கேவலமான கதை, எப்படிலாம் உனக்கு மனசு வருது? லொக்கேஷனை பாருங்கள், அதெல்லாம் சம்மந்தம் இருக்கா? ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்னங்க இது? நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து இங்கே வச்சு இந்த மாதிரி லொக்கேஷன் இங்கேயே கிடைக்காது, சென்னையில் கிடைக்காது தாங்க, தமிழ்நாட்டில் கிடைக்காததா? இதை வேறு ஃபாரினில் போய் ப்ரொடியூசரை கூட ஒரு 200 கோடி ரூபா செலவு இழுத்து விட்டு இவன் சம்பாதிச்சிருப்பான், கண்டிப்பாக சம்பாதிச்சிருப்பான் டேரக்டர். அந்த கம்சன் இந்த கம்சன். எனிவே சினிமா ரசிகர்களே, அஜித் ரசிகர்களே, உங்கள் மனசாட்சி தான் நான் பேசுகிறேன். விடாமுயற்சி தோல்விக்கு சிங்கிள் மேன் ஒரே ஆள் தான் காரணம், மயில் திருமேனி. வேற யாரும் காரணம் கிடையாது. ஃபயர் டிவி மை சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு பெல்லு மாதிரி ஒன்று அமுக்குங்க. இன்னும் நிறைய சினிமா நியூஸு உடனே உங்களை வந்து தொடர்பு கொள்கிறேன். பார்த்து ரசிங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புங்க. மயில் திருமேனி போட்டோவோடு அனுப்புங்க, நானும் போட்டு விடுவேன். அப்புறம் எங்கே பார்த்தாலும் சட்டையை பிடிச்சி கேளுங்க, ஏண்டா என் தலையை வச்சு இப்படி எடுத்துட்டேன். எவ்வளவு எதிர்பார்ப்பு. அந்த கார் சேசிங் வரும்லாமா, இதை வச்சே பில்டப் பண்ணி டிக்கெட்டு ஓப்பன் ஆன உடனே 200 கோடி ரூபா கலெக்ஷன் வேர்ல்டு லெவலில். அப்படியா? இது ஒரு சீட்டிங். அந்த வீடை தேடி வீடு பூந்து திருடுறான், செயின் எடுத்துட்டு போகிறான், அதோட பெரிய திருட்டு பண்ணியிருக்கிறான் மயில் திருமேனி. ஏய் நீ கஷ்டப்பட்டுட்டு
ரிலாக்ஸுக்காண்டி ஃபேமிலியோடு போகிறாங்க பாருங்க. அஜித் ரசிகரா பரவாயில்ல பரவாயில்ல, அவங்களுக்கும் பிடிக்கல, வேறு என்ன பண்ணுறது? நம்ம தலையை விட முகம் நம்மளே சொல்லக்கூடாது. நம்ம தாய் தகப்பட நம்மளே அவங்க கெட்டவங்க சொல்லுவாங்களோ அதே மாதிரி அவங்க வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுடைய மனசாட்சி தான் ஃபயர் டிவி மூலிமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். விடாதீங்க விடாதீங்க. மகிழ் திருமேனி இங்கே அடித்தாதான் அங்கே வலிக்கிற மாதிரி பெரிய ஹீரோ டேட்டு கொடுக்கும்போது நல்ல ஒரு 10 ஒரு 50 100 பேர்கிட்ட சொல்லுங்கள் கதையை, சீனை டெவலப் பண்ணுங்க. இதோட உங்களுக்கு என்னடா வேலை? ப்ரொடியூசர் உங்களுக்கு என்ன குறை வைக்கிறார்? இத்தனை 1000 கோடி வேணும், எத்தனை கோடி வேணும், ரூம்பு ஏசி, வெளிநாடு, மியூசிக் டேரக்டர், அந்த வில்ல வேணுமா, அந்த ஹீரோனி வேணுமா? ஹீரோனிலாம் எப்படி ஹீரோனிலாம் போட்டிருக்கலாம்? மொக்க டம்மி பேசி த்ரிஷா ஐயோ எவ்வளோ அடி வாங்கியிருக்கு. அதையும் கொண்டு போட்டு ஓவரை பில்டப் பண்ணி அவளை தேடி தலை போகிறார். இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹீரோனி போட்டிருக்கலாங்க. இப்போ பணத்துக்காக வஞ்சம் அவளை கொண்டு போட்டு அவளை தேடி போவதுக்கு அவளை பேர் அடித்து பிடிச்சி ஏ முடியலைங்க விடாமுயற்சி. தயவு செய்து சினிமா ரசிகர்கள், அஜித்தோடைய ரசிகர்கள் மகிழ் திருமேனியை விடாதீங்க. சட்டையை பிடிச்சி கும்முன்னு கும்புங்க. நன்றி வணக்கம். உங்களின் நண்பன் ராமையா. சரோஜா ராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபயர் டிவி, என் சேனலில் நம்ம சேனல்.